ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியாக பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு சாதத்தை தனியாக வடித்து எடுத்துருவோம். அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2, ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, கூடவே ஒரு 5 மிளகு. பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததும் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 1/2 hour ஊற விட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ரைஸுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு மசாலா ஒன்று அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 7 பூண்டு பல், கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 2 ஸ்பூனுக்கு தயிர், கெட்டியான தயிர் இது கூட சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நைஸாக பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம சாதம் வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். 75% சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைவாக இல்லாமல் உதிரியாக சாதம் ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு சாதத்தை வேக விட்டு நீங்கள் வடித்து இதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு கடாயை ஒன்று சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 100 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் ஒரு முறை பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பன்னீர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்டடாக பன்னீரை ஃப்ரை பண்ணி விட்டு நான் தட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம பிரியாணியை தாளித்து விட போகிறோம். சாதம் தனியாக வடித்து எடுத்ததுனால குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி கடாயிலையும் செய்யலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சதுனால இதில் சேர்க்க வேண்டாம். லேசாக வதக்கி விட்டு இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியை சேர்த்து இதை லேசாக வதக்கிட்டு இதில் ஒரு சில பொருட்களை சேர்த்து தக்காளியை குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இந்த மாதிரி பொடியான பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் தக்காளி கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட அரைச்ச புதினா கொத்தமல்லி விழுதை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் பிரியாணிக்கு இந்த மசாலா ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். மசாலா தனியாக சாதம் தனியாக நம்ம ரெடி பண்ணுறதுனால மசாலாவை பச்சை வாசனை இல்லாமல் கொதிக்க வச்சுக்கணும். கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சாதத்துக்கு உப்பு சேர்த்து வடித்ததுனால இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் அது கூட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதில் நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிலேருந்து பாதி கிரேவியை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏன் எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேவியும் சாதத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தம் போட போகிறோம். அப்படி கிரேவியும் சாதமும் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா சாதம் உடையும். இந்த மாதிரி கிரேவி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே சாதத்தை போட்டுக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு சாதத்தை போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி பரப்பனாப்பில் போட்டுக்கோங்க. சாதம் போட்டு இப்போ திரும்பவும் மேலே கிரேவி சேர்த்துக்கிறேன். கிரேவி சேர்த்துட்டு திரும்பவும் மேலே சாதம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு. இந்த மாதிரி 1 பை 1 நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்தோன்னா சாதம் உடையவே உடையாது. இப்போ எடுத்து வச்ச கிரேவியும் வடித்து வச்ச சாதத்தையும் சேர்த்தாச்சு. மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. லேசாக கலந்து கொடுங்க. ரொம்ப அழுத்திலாம் கலந்து கொடுக்காதீங்க, சாதம் உடைஞ்சிரும். இப்போ சாதமும் கிரேவியும் நல்லா கலந்து விட்டோம். இதுக்கு மேலே பொடியாக நறுக்கிற கொத்தமல்லியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சு இதை தம் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் தம் போட்டிருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்ததுமே நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம சேர்த்த மசாலா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன்னீர் பிரியாணியை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.